முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக் 1MDB விவகாரத்தில் அதன் ஊழியர்களாலும் அதிகாரிகளாலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் எனும்படியான வாதங்களை நீதிமன்றத்தில் தவிர்க்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கொலின் லாரன்ஸ் செக்யூரா உத்தரவிட்டுள்ளார். ஏமாற்றுவதற்கு முன்னாள் பிரதமர் ஒன்றும் குழந்தை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமருக்கு பல கட்ட ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். 1MDB விவகாரத்தில் நஜீப் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவரை ஒரு கும்பல் ஏமாற்றியதாகவும் நீதிமன்றத்தில் ஆதாரம் இல்லாமல் சாட்சிகள் வழங்க வேண்டாம் என்று கொலின் லாரன்ஸ் செக்யூரா நஜீப்பின் வழக்கறிஞருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். 2.28 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 1MDB வழக்கின் விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசியலில் நஜீப்பிற்கு இருந்த அனுபவம் தொழில்துறையிலும் முதலீட்டிலும் இல்லை என்பதால் ஜோ லோ போன்ற மாயக்காரர்களிடம் நஜீப் ஏமாந்து விட்டதாக நஜீப்பின் வழக்கறிஞர் வாதாடினார். நஜீப் ஏமாற்றப்பட்டதையா 809 பக்க அறிக்கையை நீங்கள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தீர்கள் என நீதிபதி கொலின் லாரன்ஸ் செக்யூரா கேள்வி எழுப்பினார். வழக்கின் விசாரணைக்கு ஆதாரத்துடன் சாட்சிகளை வழங்க நீதிபதி நஜீப்பின் வழக்கறிஞர் குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொடர்பு அமைச்சின் தலைமை இயக்குனர் ஹிசாமுடீன் கசாலி சீனா சசாட் என பொதுவெளியில் தெரிவித்திருப்பது சீனர்களை அவமானப்படுத்தி உள்ளதாக மாசிச தலைவர் டதஸ்ரீ டாக்டர் வி.க. சியோங் கண்டனம் தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பு துறையின் துணை அமைச்சராக இருக்கும் DAP கட்சியின் தியோனி சிங்கும் ஒரு சீனர் தான் என்றாலும் இந்த விவகாரத்தில் அவர் அமைதியாக இருப்பதாக டதஸ்ரீ டாக்டர் வி.க. சியோங் குற்றம் சாட்டினார். சீனர்களின் ஆதரவை பெற்ற கட்சியாக DAP இருந்து வரும் நிலையில் சீனர்களை இழிவுபடுத்தும் வகையிலான செயல்களை கண்டு DAP ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யவில்லை என்று டதஸ்ரீ டாக்டர் வி.க. சியோங் தெரிவித்தார். சீனர்களுக்கு ஏதும் பிரச்சனை என்றால் மாசிசா கண்டிப்பாக குரல் கொடுக்கும் என்று அவர் கூறினார். ஆனால் சீனர்களை ஏமாற்றி பதவியில் இருக்கும் DAP இப்போது சீனர்களை கண்டுகொள்வதே இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஹிஷாமுடீன் கசாலி சீனா செசாட் என பொதுவெளியில் தெரிவித்திருப்பதற்கு தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் வாயை திறக்க வேண்டும் என்று டதஸ்ரீ டாக்டர் வி.க. சியோங் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஓப்ஸ் லக்ஸுரி சோதனையில் இதுவரை 145 சொகுசு வாகனங்களை நெகிரி செம்பிலான் சாலை போக்குவரத்து துறை பறிமுதல் செய்துள்ளது. கடந்த வாரம் வெள்ளை நிற BMW 7 சீரிஸ் வாகனத்தை கண்காட்சிக்காக சாலையில் செலுத்திய ரோஹிங்கியா ஆடவரின் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட ஆடவரையும் கைது செய்திருப்பதாக நெகிரி செம்பிலான் சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஜெசிந்தர் சிங் சித்து தெரிவித்தார். இதுவரை 870 சொகுசு வாகனங்கள் சோதனையிடப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு குற்றங்களுக்காக 145 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரையும் கைது செய்திருப்பதாகவும் ஜெசிந்தர் சிங் சித்து கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், டொயோட்டா அல்ஃபார்ட், லெக்சஸ், லிமோசின் ஆகிய சொகுசு வாகனங்களின் உரிமையாளர்களுக்கும் முந்தைய உரிமையாளர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜொகூர் மாநில தேர்தலில் தனது சட்டமன்றத்தில் மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் புவாட் சர்காசி அறிவித்துள்ளார். தற்போது 69 வயதாகிவிட்டதால் தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வெடுக்கவிருப்பதாக ஜொகூர் மாநில சபாநாயகருமான அவர் தெரிவித்துள்ளார். தாம் பொறுப்பேற்றிருந்த ரிங்கிட் சட்டமன்ற தொகுதியில் அம்னோவில் இருந்து இளைஞர் ஒருவர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று அம்னோ தலைமையிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் வரும் ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் அம்னோவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாகவும் டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்தார். கோம்பாக் நகரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 52 வெளிநாட்டினரை சிலாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்தது. நேற்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய சோதனையில் மொத்தம் 72 வெளிநாட்டினரை சோதனையிட்டதாகவும் முறையான ஆவணங்கள் இல்லாத 52 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சிலாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்லாயாங் பாருவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் 4 வெளிநாட்டினர் காலாவதியான கடப்பிதழ்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். பத்துமலை இரவு சந்தையில் வணிகத்தில் ஈடுபட்டு வந்த 39 வெளிநாட்டினரும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 9 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இச்சோதனை நடவடிக்கையின் போது வெளிநாட்டினரை பாதுகாத்து வந்ததாக நம்பப்படும் உள்ளூர் ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அனைத்து வெளிநாட்டினரும் மியான்மர், இந்தோனேசியா, பங்களாதேஷ், இந்தியா,
பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜொகூர் மாநில தேர்தலில் PKRின் வேட்பாளர்களில் அதிகமானவர்கள் பெண்களும் இளைஞர்களும் தான் என்று ஜொகூர் மாநில PKR தலைவர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா உறுதி அளித்துள்ளார். PKRின் வேட்பாளர்களில் அதிகமாக இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மூத்த PKR அரசியல்வாதிகள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். PKRின் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டாலும் பக்காத்தான் கூட்டணி கட்சிகள் இடையிலான தொகுதி பங்கீட்டுக்கு பின்னர் அடுத்த வாரத்தில் வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்று அவர் கூறினார். இன பாகுபாடுகள் இல்லாமல் அனைத்து சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அவர் உறுதி அளித்தார். ஜொகூரில் அதிகமாக பெண்கள் PKRில் இணைந்துள்ளதால் பெண்களுக்கான முக்கிய பொறுப்புகளை ஜொகூர் மாநில PKR வழங்கும் என்றும் குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே மூத்த அரசியல்வாதிகள் போட்டியிடுவார்கள் என்றும் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார். காராக் நெடுஞ்சாலையில் எதிர்திசை சாலையில் வாகனத்தை செலுத்திய ஆடவர் லாரியை மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் லாரி ஓட்டுநரும் வாகன ஓட்டியும் படுகாயமடைந்தனர். நேற்று இரவு 9:20 மணிக்கு விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினருடன் விரைந்ததாக பெந்தோங் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் ஜெயித் மூஷான் தெரிவித்தார். எதிர்திசையின் சாலையில் வந்த டொயோட்டா கேம்ரி வாகனம் சரியான பாதையில் வந்து கொண்டிருந்த லாரியை நேருக்கு நேராக மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் 50 வயது டொயோட்டா கேம்ரி ஓட்டுநரும் லாரி ஓட்டுநரும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. படுகாயம் அடைந்த இருவரும் பெந்தோங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று பெந்தோங் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.